Hi friends, welcome to Sala Easy Maths. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்சை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல ஒன் பை ஒன்னா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்டடி பிளான் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டடி பிளானை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மந்த் வைஸ் நம்ம எவ்வளவு டேஸ் எடுத்திருக்கிறோம், எத்தனை மந்த் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத செகண்ட் ஒன் பார்க்க போறோம். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், ரிவிஷன் டெஸ்ட் எத்தனை கண்டக்ட் பண்ண போறோம், மாடல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்கு எத்தனை நாள் எடுத்திருக்கோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை டேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத தேர்ட் ஒன் பார்க்க போறோம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இதுல பேமெண்ட் எப்படி நீங்க வந்து பே பண்ணணும், ஸோ அதுக்கப்புறமா எவ்வளவு பே பண்ணணும், இந்த டெஸ்ட்டை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், அதை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயிலா நம்ம ஃபோர்த் ஒன் பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம எடுத்துக்க போறோம், ஸோ அந்த டேட்ல டோட்டலா எத்தனை டேஸ் இருக்குது, அதுக்குள்ள எத்தனை டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டடி பிளான், அதாவது 250 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை நம்ம எப்படி பிரிச்சு இதுல எப்படி நம்ம வந்து படிக்கணும், அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து எப்படிலாம் எடுத்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம சேனல்ல ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ சிலபஸுக்கான நம்ம வந்து சிலபஸ் PDF காப்பி எப்படி டவுன்லோட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த நியூ சிலபஸுக்கான இந்த 10 யூனிட்ஸுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 250 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்ம என்ன எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், இந்த டெஸ்ட்ல நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போறோம், இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, டெக்ஸ்ட் புக் ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ண போறது அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் ஒன்று இருக்கும், ஸோ அந்த வெப்சைட்ல போனீங்கனாலும் ஸோ இதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வாட்ஸ்அப் இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் அதோட லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம், டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ இதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோம் அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிருப்போம், வாட்ஸ்அப்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேனல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நம்பர் செக்யூரிட்டியா இருக்கும், பிரைவேட்டா இருக்கும், யாருக்கும் எந்த நம்பரும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உங்களோட நம்பர் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுல நீங்க யார் யார் இருக்காங்கன்றதையும் பார்க்க முடியாது, உங்களோட நம்பரும் பிரைவேட்டா இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுக்கும் உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும், செக்யூரிட்டியா இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம், அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம போற எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் சேனல்ல தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த வீடியோ போட்டாலும் சரி, நம்ம டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ண போறோம்னாலும் சரி, இல்ல நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவோட கிளாஸஸ் லிங்க் எல்லாம் அனுப்பணும்னாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் சேனல்ல தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதனால இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணா கூட உங்களோட நம்பர் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் இந்த வாட்ஸ்அப் சேனல்ல போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நம்பர்ஸ் மற்ற யாருக்குமே தெரியாது, உங்களோட நம்பர் வந்து பிரைவேட்டா இருக்கும். ரொம்ப செக்யூரிட்டியான பர்பஸ்க்காண்டி தான் இந்த வாட்ஸ்அப் சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கிறோம். இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் பண்றோன்றது எல்லாத்தையுமே ஃபுல்லா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல நம்ம எப்படி போய் இதெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்றது அப்படின்றதெல்லாம் போன வீடியோல நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கை எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸை போய் எப்படி ஃப்ரீயா பார்த்துக்கலாம், அதே மாதிரி சிலபஸ் எப்படி போய் ஃப்ரீயா எடுத்துக்கலாம், அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைலா போன வீடியோல நம்ம வந்து பார்த்திருப்போம் நம்ம. ஸோ அதுல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்னென்னலாம் தேவையோ அதை ஃபுல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த PGTRB மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை என்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், டோட்டலா எத்தனை டேஸ் எடுத்திருக்கிறோம், ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம என்னென்ன டேஸ் எடுத்திருக்கிறோம்,
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதை எத்தனை டேஸ் அலாட் பண்ணி நம்ம பிரிச்சிருக்கிறோம், ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்க போறோம், மாடல் எக்ஸாமுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்க போறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம், எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம பே பண்ணணும், எப்படி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு ஃபுல் டீடைல் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் நீங்க வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஷெட்யூல். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் நம்ம வந்து எடுத்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 250 டேஸை நம்ம டோட்டலாக மந்த் வைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோன்றது தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பிளான், இந்த ஸ்டடிக்கான ஷெட்யூல் பிளான் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பரில் 20 டேஸ் எடுத்திருக்கோம், ஜனவரியில் 31 டேஸ், பிப்ரவரியில் 28 டேஸ், மார்ச்ல 31 டேஸ், ஏப்ரல்ல 30 டேஸ், மே மந்த்ல 31 டேஸ், ஜூன்ல 30 டேஸ், ஜூலைல 31 டேஸ், ஆகஸ்ட்ல 18 டேஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்துக்கிறோம். இந்த 250 டேஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 200 டேஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 டேஸ் எடுத்து ஒரு ஷெட்யூல் பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இந்த 200 டேஸ் எடுத்து ஒரு ஸ்டடி பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ அப்பயுமே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சார் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டா படிக்கிறதுக்கு டைம் பத்தல, ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் இல்லாட்டினா ஒரு 13 டேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் படிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல, ரொம்ப கம்மியா இருக்குது டேஸ் அப்படின்னாங்க. ஸோ அதனால இந்த தடவை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 250 டேஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த 250 டேஸ் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை டேஸ் நம்ம அலாட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மந்த் வைஸா நம்ம வந்து டேட் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் ஜனவரி மந்த்துக்கு மேலே தான் வரும். ஸோ நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மே ஜூனுக்கு மேலே தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ மேக்ஸிமம் ஜூன் ஜூலையில் எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெஸ்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். பட் இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வராததுனால நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம வந்து நல்லா டீட்டெயிலாக படித்து எல்லா டாப்பிக்கையும் மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை பேஸ் பண்ணி நம்ம 200 டேஸ்ல இருந்து ஒரு 250 டேஸ்க்கு எடுத்திருக்கோம். ஸோ மினிமம் ஒரு யூனிட்டுக்கு 20 டேஸாவது எடுத்து படிச்சோம்னா தான் பிகினிங்கா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே படித்திருந்தவங்களும் சரி, ஸோ நம்ம அதை ரிவிஷன் பண்ணி திருப்பி அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்ல எத்தனை டேஸ் எடுத்திருக்கோன்றதை பார்த்தோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் வருது. இப்போ இந்த 250 டேஸை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வந்து யூனிட் வைஸா நம்ம வந்து பிரிச்சுக்க போறோம். இதுல நம்ம மந்த் வைஸ் எத்தனை யூனிட்டுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கு எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோன்றதை ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ். இப்போ இந்த டெஸ்ட் டீடைல்ஸ் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு இந்த 250 டேஸ்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு 200 டேஸை யூனிட் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டிசம்பர் 12 வந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 29, அதாவது ஜூன் 29. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் டெஸ்ட்டை முடிச்சிடும். டோட்டலா வந்து ஒரு 200 டேஸ் வருது. டிசம்பர் 12 ஆரம்பிச்சு ஜூன் 29 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் வரும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்துக்கிறோம். அப்ப 10 யூனிட்ஸ் போட்டீங்க அப்படின்னா 10 into 20 ஒரு 200 டேஸ் வந்துடும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 20 டேஸ் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்ஸ் வந்து 200 டேஸ்ல நம்ம வந்து முடிக்க போறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 30ல இருந்து ஜூலை 19 வரைக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் எடுத்துக்கிறோம் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும். ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 20ல இருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ். ஸோ இந்த 20 டேஸ்ல நம்ம எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், இந்த 30 டேஸ்ல எத்தனை மாடல் எக்ஸாம் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டீடைலா பார்ப்போம். இந்த 200 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை யூனிட் டெஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னா டீடைலா பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டேட்ல இருந்து டிசம்பர் 12ல இருந்து ஜூன் 29 வரைக்கும் ஒரு 200 டேஸ் எடுத்து யூனிட் டெஸ்ட் ஃபுல்லா கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம். இந்த 200 டேஸ்ல அடுத்து வந்து ஒரு 20 டேஸ்ல ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஜூன் 30ல இருந்து ஜூலை 19 வரைக்கும்.
அடுத்து ஒரு 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஃபர்ஸ்ட் டிசம்பர் 12 ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 18 முடிஞ்சிடும். ஸோ நம்ம இங்க டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க எப்ப வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த யூனிட் ஆரம்பிக்க போறோமோ அந்த யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் காப்பி, கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அந்த யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட்டா அனுப்பிச்சிருவோம். டெஸ்ட் பேட்சுக்கு தனியா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இது எல்லாமே டீட்டெயிலா அனுப்பிச்சு விட்டுட்டு ஒவ்வொரு யூனிட்ல எந்தெந்த டாபிக் எடுத்து படிக்கணும், அதுக்கான வீடியோ கிளாஸோட லிங்க், அதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா அனுப்பிச்சிட்டு அது எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்க கூடவே பாத்தீங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ண போற டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ். அதாவது யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், அதாவது மாடல் எக்ஸாம் எத்தனை டேஸ் எடுத்துருக்கோன்றதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த 250 டேஸ்ல 200 டேஸ் எடுத்து யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். 20 டேஸ் எடுத்து ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். 30 டேஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி நம்ம ஜாயின் பண்றது, இதுக்கு எவ்வளவு பே பண்ணணும், இதை பத்தின டீட்டெயில் என்னன்றதை ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம், இதுல என்னென்னலாம் நமக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் 10 யூனிட்ஸுக்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் 10 யூனிட்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ கொஸ்டின் பேங்க் நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் வச்சிருக்கிற டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ, அதோட சேர்த்து கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யூனிட் வைஸ் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல் நம்ம என்னென்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் புக்கான மெட்டீரியல் இது எல்லாமே பிடிஎஃப் காப்பியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ். ஸோ வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஒரு 8 யூனிட்ஸுக்கான வீடியோ கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த 8 யூனிட்ஸுக்கான வீடியோ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 2 யூனிட்டுக்கு மட்டும்தான் வீடியோ கிளாஸ் இருக்காது. ஸோ 2 யூனிட்ஸ்க்கு மட்டும் வீடியோ கிளாஸ் இருக்காது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டோபாலஜி. ஸோ இந்த நியூ சிலபஸ்ல டோபாலஜி ஒரு யூனிட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூமரிக்கல் மெத்தட்ஸ், இந்த 2 யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ் இருக்காது. ரிமைனிங் உள்ள 8 யூனிட்டுக்குமே வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதோட வீடியோ கிளாஸோட லிங்க்குமே அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ப்ரொவைட் பண்ண போறது. ஒன்று 10 யூனிட்ஸுக்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, டெக்ஸ்ட் புக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, வீடியோ கிளாஸ் ரெக்கார்ட் பண்ண வீடியோ கிளாஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 8 யூனிட்டுக்கு இருக்கும், 2 யூனிட்டுக்கு மட்டும் இருக்காது. ஸோ இந்த மீதி உள்ள எல்லா யூனிட்டுக்குமே ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் 10 யூனிட்ஸுக்குமே வந்துடும். ஸோ இந்த டோபாலஜிக்கும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கும் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் மட்டும் வீடியோ கிளாஸ் இருக்காது. மற்ற எல்லா யூனிட்டுக்கும் வீடியோ கிளாஸ் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களோட நேமு, டிஸ்ட்ரிக்ட், மெயில் ஐடி, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி, ஸோ இதை டைப் பண்ணி ஸோ நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ ஜிபேயோட நம்பர், ஃபோன்பே பண்ணணும்னாலும் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ உங்களோட நேம் என்னன்னு டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எக்ஸாம் பிஜிடிஆர்பின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ், ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸோ இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் உங்களோட நம்பர் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல செப்பரேட்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்குவாங்க. வாட்ஸ்அப்ல டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நம்பர் அதில் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணிட்டு அதில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தனியாக டெஸ்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் தனியாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா அனுப்புவாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்ன படிக்கணும், எந்தெந்த டாபிக். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு சிலபஸ்ல சில டாபிக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் ரிசர்ச், அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் எந்தெந்த டாபிக்ல நமக்கு டெலீட் பண்ணணும், எந்தெந்த டாப்பிக்கை சேர்த்து படிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனியாக இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால
நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுல டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஆட் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1500 மட்டும் நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம 2000 அப்படின்னு வச்சிருந்தோம் டெஸ்ட் பேட்சுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 1500 மட்டும் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா வந்துடும். ஸோ அதாவது மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெக்ஸ்ட் புக்குக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி, 8 யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸ் லிங்க், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்லி 1500 மட்டும் பே பண்ணிட்டு உங்களோட நேம், இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அனுப்ப போற இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு வரும், இதுல எவ்வளவு பேஜஸ் வருது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் இதுல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் டோட்டலா பாத்தீங்கன்னா 1691 பேஜஸ் வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு 382 பேஜஸ் வரும். எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னா ஒரு 2070 கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதாவது யூனிட் வைஸா இருக்கும். இப்போ அல்ஜிப்ரா, ரியல், காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸா உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு 2070 கொஸ்டின்ஸ் வந்துடும். அது எல்லாமே பேஜஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 382 பேஜஸ் வந்துடும். எல்லாமே 10 யூனிட்ஸுக்குமே. கொஸ்டின் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸுக்குமே டோட்டலா இந்த 10 யூனிட்ஸுக்குமே உள்ள கொஸ்டின் பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு 713 பேஜஸ் வரும். கொஸ்டின் பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு 5309 கொஸ்டின் வந்துடும். இந்த கொஸ்டின் பேங்க்ல பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்ப அதுல குரூப்பு, ரிங்கு, வெக்டர் ஸ்பேஸ், ஃபீல்டு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் வைஸா இருக்கும். இந்த டாபிக் வைஸா நம்ம கண்டக்ட் பண்ண ஏற்கனவே நம்ம கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலா கலெக்ட் பண்ணி மொத்தமா கொஸ்டின் பேங்க் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம சென்ட் பண்றது பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அந்த யூனிட்டுக்கான கொஸ்டின் பேங்க் இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸ் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்தந்த யூனிட் எப்ப கண்டக்ட் பண்றாங்களோ அப்பதான் சென்ட் பண்ணுவாங்க. மொத்தமா அனுப்ப மாட்டாங்க. 1 by 1 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம்னா அடுத்த யூனிட் வர்றப்ப அடுத்த யூனிட் அனுப்புவாங்க. ஸோ மொத்தமா 10 யூனிட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னா அனுப்ப மாட்டாங்க. 1 by 1 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. இப்போ கொஸ்டின் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 713 பேஜஸ் இருக்குது. ஒரு 5309 கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போற கொஸ்டின்ஸ், இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் பாத்தீங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 1150 பேஜஸ் வரும். இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போற கொஸ்டின்ஸோட பேஜஸ் அரௌண்ட் ஒரு 3600 கொஸ்டின்ஸ் இப்ப வந்துடும். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நியரஸ்ட் ஒரு 11,000 கொஸ்டின்ஸ் வந்துடும். நியரஸ்ட் 11,000 கொஸ்டின்ஸ், அதாவது MCQs வந்துடும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 3900, அதாவது ஒரு நியரஸ்ட் ஒரு 4000 பேஜஸ் வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம மொத்தமா ப்ரொவைட் பண்றது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போற இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம PGTRBல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல பாலி TRB டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இப்ப நம்ம நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டா CSIR நெட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். இப்ப இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு PDF காப்பி சென்ட் பண்ணுவாங்க. அதோட ஆன்சர் கீ PDF காப்பி சென்ட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினுக்கான டீடைல்டு சொல்யூஷனும் இந்த தடவை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ போன டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போற டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற ஒரு 8 யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸ் ஒரு 240 வீடியோஸ் இருக்கும். இதோட லிங்க்குமே யூனிட் வைஸ் அனுப்புவாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 140 ஹவர்ஸ். ஸோ நான் அப்ராக்சிமேட்டா போட்டுக்கிறேன், இதோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் பேட்ச்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்ப நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் கொஸ்டின்ஸா தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். டெஸ்ட்டுக்கான இதுக்கு முன்னாடி நம்ம போன PGTRB டெஸ்ட் பேட்ச்ல வச்ச கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது. இப்ப எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசா தான் இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம ப்ரொவைட் பண்ண போறது. டோட்டலா எவ்வளவு பேஜஸ் வருது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுக்க போறோம், அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் இதுல நம்ம வந்து பார்த்தோம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் எடுத்துக்கிறோம்,
எத்தனை டேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே ஆர்டரில் தான் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா. ஸோ நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 12th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசம்பர் 31 கம்ப்ளீட் பண்ணுவோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் வரும். ஸோ இது எல்லா யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 20 டேஸ் தான். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு ஒரு 20 டேஸ், மாடல் எக்ஸாமுக்கு ஒரு 30 டேஸ், டோட்டலாக வந்து ஒரு 250 டேஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எடுத்திருப்போம். ஸோ இதுக்கான டேட் இங்கே கொடுத்துருப்போம். ஒவ்வொன்றும் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோன்றத டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இந்த டீட்டெயில் எல்லாமே அனுப்புவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அடுத்து சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தியரி யூனிட் 10. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ். அடுத்து 9th பார்த்தீங்கன்னா யூனிட் 3 டோபாலஜி. ஸோ அடுத்து யூனிட் 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் ஃபுல் டெஸ்ட். இதுக்கான இங்கே டேட் கொடுத்துருப்போம். எந்த டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட்ல முடிக்க போறோம் அப்படின்றத டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இதே ஆர்டர்ல தான் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்லயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 அல்ஜிப்ரா நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா கண்டக்ட் பண்ண போறோம். இது என்னைக்கு ஆரம்பிக்க போறோம்? டிசம்பர் 12th அன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். டிசம்பர் 31 கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ இந்த டிசம்பர் 12க்கு முன்னாடி ஒரு 10 அப்படி இல்லைன்னா 11 இந்த 2 days பிஃபோரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல், இந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல், இந்த யூனிட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த யூனிட்டுக்கான கொஸ்டின் பேங்க், அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான டெக்ஸ்ட் புக் மெட்டீரியலோட எப்படி டவுன்லோட் பண்றது, பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸ் லிங்க், ஸோ டாபிக் வைஸா நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10 இல்லாட்டினா டிசம்பர் 11 மேக்ஸிமம் 2 days பிஃபோரா தான் சென்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 days பிஃபோரா நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட்டா நம்ம ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் குரூப். ஸோ டெஸ்ட் பேட்சுக்குன்னு தனியா பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் இது எல்லாமே டீட்டெயிலாக அனுப்புவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேங்க், டெக்ஸ்ட் புக் எப்படி டவுன்லோட் பண்றது, வீடியோ கிளாஸ் எப்படி நம்ம பார்க்கறது, அதோட லிங்க் என்ன, இதை பத்தினது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ஜிப்ரால என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூனிட்டுக்கு என்னன்றதை சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் ஒன் பை ஒன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ அல்ஜிப்ரால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 இதாக பிரிச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 1 குரூப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ். இந்த மாதிரி 3 இதாக பிரிச்சுட்டு குரூப்ல ஒரு டெஸ்ட், ரிங்ல ஒரு டெஸ்ட், வெக்டர் ஸ்பேஸ்ல ஒரு டெஸ்ட். இந்த குரூப்ல நம்ம என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், ரிங்ல என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், வெக்டர் ஸ்பேஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும், அதை பத்தி ஒரு ஃபுல் மைண்ட் மேப் நம்ம வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ் தான். இப்போ அடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியான ஒரு ஸ்டடி பிளான் போடுவாங்க. அல்ஜிப்ராக்கு ஒரு ஸ்டடி பிளான், அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான். ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும், அந்தந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறாங்க, அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ அல்ஜிப்ரால குரூப், ரெங்கு, வெக்டர் ஸ்பேஸ் இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருப்போம். குரூப்ல என்னென்ன டாபிக்ஸ் இதை பத்தின மைண்ட் மேப் கொடுத்துருவோம். இப்போ குரூப்பை பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரிங்கை பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், வெக்டர் ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது 3ஐயும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரால ஒரு 400 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இப்படிதான் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வீடியோல டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு ஃபுல் டீடைல், ஃபுல் அவுட்லைன், அதாவது ஒவ்வொரு மந்த்ல எத்தனை டேஸ் இருக்குதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எத்தனை யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல எப்படி பே பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், இதுல என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனிட் வைஸா நம்ம எந்த ஆர்டர்ல கண்டக்ட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன எடுத்துக்கிறோம், அடுத்த யூனிட் என்ன எடுத்துக்கிறோம், அடுத்தடுத்து என்னென்ன யூனிட் நம்ம எடுத்து கண்டக்ட் பண்ண போறோம்,
அதே மாதிரி டேட், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் கண்டக்ட் பண்ண போறோம்ன்றத ஃபுல்லா நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல நம்ம வந்து போடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து நம்ம சேனல்ல நீங்க கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இப்போ நம்ம அடுத்து நமக்கு வரப்போற எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு இந்த ஒரு 250 டேஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த 250 டேஸ் எடுத்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காம மெதுவா நம்ம படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னாலே போதும். கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மே ஜூன்ல தான் எக்ஸாம் வரும். அதை பிளான் பண்ணி தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டடி பிளானுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம மே ஜூன் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் எடுத்திருக்கிறோம். ஜூலை ஆகஸ்ட் எடுத்திருக்கிறோம். ரிவிஷனுக்கும் மாடலுக்கும் எடுத்திருக்கிறோம். ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ரிவிஷன் மாடல் டைம் இருந்துச்சுன்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இல்ல நோட்டிபிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வேற பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. நம்ம எடுக்கிறது நம்ம படிக்கிறத ஸ்டார்ட் பண்றத கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா நம்ம படிப்போம் அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு 250 டேஸ் எடுத்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்துட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதுல சொல்லியிருக்கிற வீடியோஸ்ல இப்போ நீங்க பார்த்திருக்கிறது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பத்தி நீங்க எந்த இதுவும் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஒன் பை ஒன்னா டெய்லி உங்களை எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்ன யூனிட்டுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றது எல்லாத்தையுமே அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்ல உங்களுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 250 டேஸுக்கான ஸ்டடி பிளான், டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ண போறது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பத்தின உங்களுக்கு ஃபர்தரா வேற எதுவும் கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நீங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இல்லை கால் பண்ணி கேட்கறதுனால நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா போதும். அதை பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க.